ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கான 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா எக்ஸாமையும் விட இதுக்கான சிலபஸ் வந்து டிஃபராக இருக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எதுவுமே படிக்க வேண்டாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் சிலபஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ மற்ற என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி இதுக்கான நான் டெக்னிக்கல் இதுக்கான இது எல்லாமே சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி இது எல்லாத்துக்கும் சேமா இருக்கும். ஆனால் டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டும் மேக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியணும். ரீசனிங், மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ அது போக கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இதில் ரீசனிங்கில் 15 கொஷின் கேட்பாங்க, மேக்ஸில் 20 கொஷின், கம்ப்யூட்டரில் 20 கொஷின், சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின், 35 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் எந்தெந்த செக்ஷன்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், மேக்ஸு, கம்ப்யூட்டர், சயின்ஸு இந்த 4 சப்ஜெக்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ் கூட நீங்கள் லாஸ்ட்டாக கவர் பண்ணால் போதும். ஏன்னா இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணும்போதே உங்களுக்கு 90 மார்க்ஸ் வந்துடும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ் லாஸ்ட் மினிட்ல ஓரளவுக்கு படித்தாலே ஈஸியாக கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். கட் ஆஃபை விட அதிகமான மார்க்கே வாங்கிடலாம். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கணும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசனிங்கை முடிச்சிருங்க. ரீசனிங் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அது போக மேக்ஸு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சிருங்க. ரீசனிங், மேக்ஸு, கம்ப்யூட்டர். ஓகேவா? சயின்ஸுக்கு நான் தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒர்க் போயிட்டு வரவங்க, ஸோ அவங்க எல்லாருக்கும் தான் இந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எனக்கு டைமே இல்லை, நான் வெளியிலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், அதே மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மேக்ஸ், ரீசனிங் படிக்கும் போதே அப்படியே சைடில் சேர்த்து கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் படிச்சுட்டு வரணும். 4க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ், ரீசனிங் முடிச்சுட்டு மேக்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு சயின்ஸுக்கு தனியாக 30 டேஸ்க்கான பிளான் கொடுத்துருப்பேன், அதுபடியும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நாள் என்ன பண்ண போறீங்கன்னா ரீசனிங்கில் அனாலஜி டாபிக் பார்க்க போறீங்க. அதில் 4 வீடியோஸ் இருக்கும் நம்ம ஆப்பில், அந்த 4 வீடியோஸ் பார்க்க போறீங்க. அடுத்த நாள் திருப்பி அனாலஜி டாபிக் தான், மீதி இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் கோடிங், டிகோடிங்கில் 11 கிளாஸ் இருக்கும். அதை 2 நாளாக பிரித்து கொடுத்துருக்கேன், டே 3 அண்ட் டே 4. நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டே 5ல் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 6ல் பார்த்தீங்கன்னா ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். டே 7லேயும் ரீசனிங் தான், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் டாபிக். டே 8ல் மேக்ஸு. இது வந்து இதுலேருந்து கொஸ்டின் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வேதிக் மேக்ஸ் வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த டாபிக் பாருங்கள், இது சிலபஸில் வேதிக் மேக்ஸ் இருக்காது, பட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷனு, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி இது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதில் இருக்கக்கூடிய 4 கிளாஸஸ் பார்க்க போறீங்க. திருப்பி டே 10லையும் டைரக்ஷன் தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? டே 11ல் கிளாசிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. டே 12ல் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். டே 13லையும் சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா இதுலேருந்து நம்ம 4 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இந்த இமேஜை வச்சே நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்லையும் வென் டயக்ராம் இருக்கும், ரீசனிங்லையும் வென் டயக்ராம் இருக்கும். ஸோ மேக்ஸில் இருக்கக்கூடிய வென் டயக்ராம், ரீசனிங்கில் உள்ள வென் டயக்ராமும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே உங்களுக்கு போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பிளட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 12 கிளாஸ் இருக்கும். டே 16 அண்ட் 17ல் பிளட் ரிலேஷன் பார்ப்பீங்க. டே 18ல் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மேக்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டிஐ, அந்த மாதிரி நிறைய டைப் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக இதில் வந்து 14 கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 21ல் ஃபிகர் கவுண்டிங் வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா ஃபிகர் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, டே 22லையும் ஃபிகர் கவுண்டிங் தான். ஏன்னா இதில் வந்து ஃபிகர் பார்த்தீங்கன்னா சதுர ஷேப்பில் கொடுத்தாங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும், செவ்வக மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும், ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சுன்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்ட்டு நிறைய ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் ஃபிகர் கம்ப்ளீஷன். அதுக்கப்புறம் டே 24ல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்னு உங்களோட சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லை, மென்சுரேஷன் டாப்பிக்கை தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. 2D அப்படின்னா சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது, 3D அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறது. ஸோ 2D முடிக்கிறதுக்கே சில பேருக்கு 4 நாள் ஆகும். அதனால் பிரச்சனை இல்லை, நான் 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 நாளில் 2D வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது போக இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு போக இருக்க 2 நாளில் பார்த்தீங்கன்னா 3D வந்து முடிச்சிடலாம். ஸோ 4 நாள் ஓவராலாக அந்த மென்சுரேஷன் முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். மேக்ஸிமமாக போச்சுன்னா ஒரு 7 நாள் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களோட இதை பொறுத்து. ஸோ நீங்கள் 7 நாள் வரைக்கும்னாலும் இந்த டாப்பிக்கு டைம் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இது ஒரே நல்ல நாளும் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து சிலாஜிசம்.
சிலாஜிசம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஏன்னா அதில் சம்னா என்ன, சம் ஆல்னா என்ன, சம் நாட்டுனா என்ன, நிறைய கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ 2 நாள் 2 to 3 நாள் இருக்கும். ஸோ டே 29, 30 வந்து சிலாஜிசம் முடிச்சிடலாம். டே 31ல பார்த்தீங்கன்னா லெட்டர் அண்ட் நம்பர் சீரிஸ் இருக்கும். டே 32லையும் லெட்டர் அண்ட் நம்பர் சீரிஸ் தான் இருக்கும். 33ல பார்த்தீங்கன்னா எம்படட் ஃபிகர் டாபிக் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 34ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், ஓகேவா. 35ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிக்கிறதுக்கு டோட்டலாக 2 நாள் ஆகும். ஸோ டே 35, 36ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முடிப்பீங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஆப்பில் இனிதான் அப்கமிங் டேஸில் இந்த வீக்கில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்ஸ், இந்த டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ரயில்வே சிலபஸ்லையுமே இந்த செட்ஸ் டாப்பிக்கும் இருக்காது, ஓகேவா. ஸோ செட்ஸு அடுத்து தான் நம்ம வந்து படிப்போம். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் தான் ஆட் ஆகும். இது முடிக்கிறதுக்கும் ஒரு 2 நாள் ஆகும். அப்புறம் ஜாமெட்ரி, இது முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலேயே ஆகிரும். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 நாள், மினிமம் 50 நாள், மேக்ஸிமம் 60 நாள் ஆகும் மேக்ஸ் ரீசனிங் முடிக்கிறதுக்கு. இந்த மேக்ஸ் ரீசனிங் முடிக்கும் போது சைடில் அப்படியே எதுவும் ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா கம்ப்யூட்டருக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்போம், முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த பிடிஎஃபையும் அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம், ஓகேவா. ஸோ இதை முடிச்சுட்டு சைடில் டைம் இருந்தால் சயின்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு ஃபுல் டைமுமே மேக்ஸு ரீசனிங் கம்ப்யூட்டர் தான் இந்த டைமில் முடிச்சிருக்கேன், இல்லை மேக்ஸு ரீசனிங் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், 2 விதமாக இருப்பீங்க, ஓகேவா. ஸோ மேக்ஸ் ரீசனிங் மட்டும் 50 நாளில் முடித்தவங்க, 50 to 60 நாளில் முடித்தவங்க, மீதி இருக்க 30 நாளில் சயின்ஸும் கம்ப்யூட்டரும் முடிச்சிருங்க. கம்ப்யூட்டர் முடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர், ஓகேவா. ஸோ அப்போ மீதி இருக்க 30 நாளில் சயின்ஸையும் கம்ப்யூட்டரையும் முடிச்சிடலாம். அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 90 நாள் ஆகும் கரெக்டாக சிலபஸை முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்கும்போது வரக்கூடிய அந்த டெஸ்ட்டில் வரக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸு, அந்த மாதிரி முக்கியமான ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ சயின்ஸுக்கான பிளானை வந்து உங்களுக்கு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதுதான் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய சயின்ஸுக்கான டாபிக். டெக்னீஷியன் கிரேட் 1ஓட சிலபஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சயின்ஸில் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சயின்ஸு நான் 2 விதமாக சொல்லியிருக்கேன். அந்த மேக்ஸ் ரீசனிங் படிக்கும் போதே சைடில் சயின்ஸு படிச்சுட்டு வரலாம். அப்படி டைம் இல்லைன்னா சயின்ஸை மட்டும் உட்காந்து ஒரு 30 நாளோ 40 நாளோ படிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து 35 மார்க் இதில் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன படிக்கணும்னா டே 1ல் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு படிங்க, டே 2ல் ஒர்க் டாபிக் படிங்க, டே 3ல் பவர். நீங்கள் நம்பர் போட்டிருக்கிறது என்னென்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸு, இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது, ஓகே. அடுத்து எனர்ஜி டாபிக், அதுக்கப்புறம் மாஸ், அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஃபோர்ஸு. டே 8ல் வந்து மொமெண்டம் டாபிக், எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ஆப்பில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும், ஓகேவா. ஸோ எங்கே படிக்கணும்னு தெரியாதவங்க நம்ம ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே இருக்கும், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 9ல் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி வந்து முடிப்பீங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த டைம் டேபிள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டைம் டேபிள் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் இருக்கவங்க டைம் டேபிள் மட்டும் எடுத்துக்கோங்க. டே 10ல் ஆக்ஸலரேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் மோஷன், எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸில் உள்ள டாபிக் தான், எல்லாமே நம்ம ஆப்பில் முடிச்சாச்சு, ஓகேவா. டே 11ல் ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் டே 12ல் ஹார்மோனிக் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், டே 13ல் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா, அதுக்கப்புறம் டே 14ல் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அண்ட் மோஷன் அண்டர் கிராவிட்டி, டே 15ல் வந்து சேட்டலைட் மோஷன் டாபிக் படிப்பீங்க, டே 16ல் வந்து மேட்டர் பற்றி படிப்பீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், டே 17ல் ஹீட்டு, 18ல் வேவ் டாபிக். ஸோ இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்க வீடியோஸு, பிடிஎஃப். அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் டே 20ல் லைட்டு, டே 21ல் ரெஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன், ரெஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் லென்ஸு, ஹியூமன் ஐ, அதுக்கப்புறம் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு, டே 25ல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் சார்ஜ், டே 26ல் கூலும்ஸ் லா, டே 27ல் எலக்ட்ரிக் கரண்ட்டு, 28ல் ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, டே 29ல் எலக்ட்ரிக் பவர் ஆர் எனர்ஜி, டே 30ல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், டிரான்ஸ்ஃபார்மர், இதை பற்றி படிப்பீங்க, ஓகேவா. ஸோ சயின்ஸ் வந்து ஒரு 30 நாள், மேக்ஸிமம் போனால் ஒரு 40 நாளில் முடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் குயிக்காக முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 80 நாளில் முடிச்சிடலாம். இல்லை மேம் நான் ஸ்லோவாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா 100 டேஸில் முடிச்சிடலாம். எந்த ஒரு நாளுமே இடையில கேப் இல்லாமல் அப்படி படிச்சிங்கன்னா சூப்பராக ஒரு 90 டேஸில் இந்த பிளானை வந்து முடிச்சிடலாம், ஓகேவா. ஸோ என்னோட பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸு கம்ப்யூட்டரை வந்து இது பண்ணலாம்,
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க டைமை பொறுத்து மேக்ஸ் ரீசனிங் முடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் ரீசனிங்கை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் சயின்ஸும் கம்ப்யூட்டரும் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா மேக்ஸ் ரீசனிங் முடிக்கும் போதே பேரலாக கம்ப்யூட்டரும் முடிச்சிடுங்க. அப்படி முடிச்சுட்டு சயின்ஸை மட்டும் அதுக்கப்புறம் படிங்க. ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் முடித்தாலுமே உங்களுக்கு ஒரு 90லேருந்து 100 நாளைக்குள்ளே இந்த சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப வேகமாக படிச்சிங்கன்னா வெறும் 80 நாளில் முடிச்சிடலாம். கொஞ்சம் லேட் ஆகுது, மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 100 நாளில் நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அப்போ முடிச்சிட்டிங்க, நான் மேக்ஸிமமாக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நல்லா படிக்கும் போதே தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். டெஸ்ட் எடுத்துட்டு அந்த மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒன்லைனர் ப்ளஸ் டீடைல்டு கிளாஸஸ் ரெண்டுமே இருக்கும் இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஒரு 30 நாளில் சயின்ஸை முடிக்கும் போதே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஏற்கனவே மேக்ஸ் ரீசனிங் முடிச்சிட்டோம், சயின்ஸ் முடிச்சிட்டோம், கம்ப்யூட்டர் பிடிஎஃப்ல உள்ளது முடிச்சிட்டோம். அப்போது சூப்பராக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் எடுக்கும்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து செக்ஷனல் டெஸ்ட்டு, மினி டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுதான் ஸ்டடி பிளான். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான மெட்டீரியல் டெக்னீஷியன் கிரேட் 1க்குன்னு ஸ்பெஷலாக எங்கேயுமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து அப்டேட்டட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ எதுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே எந்த ரயில்வேக்குமே கவர் ஆகுது. செட்ஸு, ப்ராபபிலிட்டி, ஜாமெட்ரி கூட 1 or 2 கொஷின்ஸ் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப இந்த அளவுக்கு கவர் ஆகாது. மற்ற டாப்பிக்ல இருந்து இங்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே அப்டேட்டட் கண்டென்ட் அப்கமிங்கில் 1 by 1 தான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட் பண்ணிட்டு தான், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% சேமாக இருக்கும். சில எக்ஸாமுக்கு சேம் சிலபஸ் வரும், சிலதுக்கு வந்து கொஞ்சம் மாறும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக டெக்னீஷியன் கிரேட் 1 அந்த சிலபஸ் எடுத்து படிங்க. ஏன்னா இது வந்து மற்ற எல்லா எக்ஸாமை விட இதோட மேக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்றதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக்லாம் கிடையாதுங்க. அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் மேக்ஸோட சிலபஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. கம்ப்யூட்டர் அங்கே வந்து 1 or 2 கொஷின்ஸு 5 கொஷின்ஸ் தான் மற்ற என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும் கேட்பாங்க. ஆனால் இங்கே கம்ப்யூட்டர்னு தனியாகவே வச்சு அதுக்கு ஒரு 20 கொஷின் வச்சுருக்காங்க. அதனால் டெக்னீஷியன் கிரேட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான், கிளியர் பண்ணால் அப்புறம் ஜாப் தான். ஸோ அந்த இதில் கிளியர் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ஸ்மார்ட்டாக படிங்க. ஓகேவா? இந்த பிளான் படி கரெக்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். டைம் இருக்குது, இன்னொரு 3 months ஆகும் எக்ஸாம் வர்றதுக்கு. 3 to 4 months ஆகும். அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக நம்ம ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்மளோட all-in-one கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு எப்படி படிக்கணும்னு தெரியாதவங்க நம்ம all-in-one கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு ரிப்ளை கொடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் all-in-one கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே டெக்னீஷியன் கிரேட் 1 இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அதில் இருக்க கிளாஸஸை மட்டும் நான் கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஆனால் ரொம்ப லேட்டாக இது பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் நம்ம கையில் டைம் இருக்கும். 3 to 4 மாதத்துல எக்ஸாம் வந்துடும். அதனால் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி படிக்கணும்னு தெரியலனா இவ்வளோ தான் சிலபஸ். டெக்னீஷியன் கிரேட் 1ஓட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சிலபஸ் இவ்வளோ தான். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதும். அதே மாதிரி சயின்ஸுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு சயின்ஸில் உள்ளதுக்கு எல்லாமே நான் அந்த இன்னொரு பிடிஎஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் மொத்தமே. ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9043379345. ஓகேவா? ஸோ சீக்கிரம் படிங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா all-in-one கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க 9043379345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இது 35
மார்க். இந்த 30 நாளில் நீங்கள் முடிக்கக்கூடியதுக்கு வந்து 35 மார்க். ஸோ அது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, எனக்கு ஏஜ் லிமிட் தெரியலன்னு இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் சீரீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் புதுசாக டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டோட்டலாக 700+ டெஸ்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீம் வந்து டெய்லி ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து வெறும் 299 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணும்னா இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், டெக்னீஷியனுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அதில்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுல டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. அதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான். ஏன்னா இதில் 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ், அதுக்கப்புறம் டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட 1499 எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. அந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்பப்போ என்னென்ன இருக்கோ எல்லாமே அப்டேட் பண்ணி தான் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் போதும். ஒரு 3 மாதம் நல்லா உட்காந்து படித்தாலே ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ 3 மாதம் உட்காந்து சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து ப்ராக்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் எக்ஸாம் வரும். எழுதிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி நாம ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் ஆர்பிஎஃப்கான கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஆர்பிஎஃபோட மேக்ஸ் ரீசனிங் கொஷின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம டெய்லி வரக்கூடிய வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்னும் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட லைஃப். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்காதீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புலையே அப்படி உள்ளே போயிருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.